சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் அடிப்படையில் வாழையடி வாழையாக வந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன தெரியுமா? பிரார்த்தனையுடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்கலாம். ஒரு நபியுடைய பொருட்டால், ஒரு நல்ல மனிதனுடைய பொருட்டால், ஒரு நல்ல அமலுடைய பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கலாம். மூன்றாவது ஒரு முறை மார்க்கம் சொல்லித் தருகிறது, அவுலியாக்களிடம் நேரடியாக உதவி தேடுவது, வலிமார்களிடம் நபிமார்களிடம் நேரடியாக உதவி தேடுவது. எந்த நம்பிக்கை? எல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வஹாபிகள் சொல்வார்கள், உயிரோடு இருந்தால் உதவி தேடலாம், மௌத்தாயினால் உதவி தேடக்கூடாது என்று. அப்ப உயிரோடு இருந்தால் அல்லாஹ் செய்வதற்கு சக்தியுள்ளவன், மௌத்தாயினால் அல்லாஹ் செய்வதற்கு சக்தியற்றவன். அப்படியா? அப்படி இல்லை. உயிரோடு இருந்தாலும் உயிரில்லாமல் இருந்தாலும் எப்பொருளாக இருந்தாலும் எவ்வாறு உதவி தேடினாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேடுகிறோம். இப்படி மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆனால் வஹாபிகள் இதுல 2 முறையை எடுத்து விட்டார்கள். என்ன? அவர்களிடத்துல இஸ்திகாசாவும் கூடாது, வசீலாவும் கூடாது, அல்லாஹ்விடத்துல தான் நேரடியாக உதவி தேட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மார்க்கம் அனுமதித்ததை அவர்கள் அனுமதிக்காத ஒரு விடயமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய பலகீனம், அவர்களுடைய அறியாமை. சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை கபூல் செய்வான். இல்லாவிட்டால் அந்த பிரார்த்தனைக்கு பகரமாக வேறொன்றை, எங்களுக்கு பொருத்தமான ஒன்றை அவன் தருவான். அப்படியும் இல்லாவிட்டால் துஆ கேட்டதற்காக மறுமையிலே அவன் அதை கபூல் செய்து அதற்கான சவாபை, கூலியை தருவான். அப்படி தரும் பொழுது மனுஷன் சொல்லுவானா, துன்யாவுல ஒரு துஆவும் கபூலாகாமல் போயிருந்தால் இங்க எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நன்றி கட்ட அடிப்படையில் மனிதன் பேசுவானாம். சகோதரர்களே, வலிமார்கள் அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு குணம் பெற்றவர்கள். அவர்களும் அப்படித்தான். அல்லாஹ் எப்படி கொடுக்கிறானோ அப்படி கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொடுக்கிறார்களோ அப்படி கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய கொடுக்குதல் விதம் அது வித்தியாசமானது. அவன் நாடினமாய் செய்வான். ஒரு நாள் ஒரு ஈத்தம் குலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வரப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. அலி ரலியல்லாஹு இடத்துல தூக்கி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பங்கு வையுங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்களாம், அல்லாஹ் பங்கு வைக்கிறமாய் பங்கு வைக்கவா, இல்ல நீங்க பங்கு வைக்கிறமாய் பங்கு வைக்கவா நாயகமே என்று கேட்டார்களாம். அல்லாஹ் பங்கு வைப்பது போன்று பங்கு வையுங்கள் என்று சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு 5 பழத்தை புடுங்கி ஒருத்தருக்கு கொடுத்தார், 3 பழத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தார், இன்னொருத்தருக்கு 1 பழத்தையும் கொடுக்கல, இன்னொருத்தருக்கு 10 பழத்தை கொடுத்தார். என்ன அலியை செய்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ் பங்கு வைப்பது போன்று பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அப்படித்தானே கொடுக்கிறான். நாடினவங்களுக்கு கணக்கென்று கொடுக்கிறான், சிலாக்களுக்கு நேர நடக்கவும் வழி இல்லை. இப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விதம் வித்தியாசமானது. சகோதரர்களே, ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா? ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது, தபரானியிலே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இது ஒரு ஹதீஸுல் குதுசி. ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு விட்டால் அல்லாஹ் சொல்லுவானாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து, இவருடைய ஹாஜத்தை என்ன செய்யுங்க, அவசரமாக நிறைவேற்றி கொடுத்து விடுங்கள். இன்னொரு ஒரு துஆ கேட்பார், நல்ல ஒரு மனிதர், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மனிதர். அல்லாஹ் சொல்லுவானாம், இதோ இன்னார் இப்படி துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார், அதை நிறைவேற்றுங்கள், கொஞ்சம் காலம் கழித்து நிறைவேற்றுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், யா அல்லாஹ், இது எதற்காக? ஒருவன் கேட்கும் பொழுது அவசரமாக நிறைவேற்றும்படி சொல்கிறாய், உனக்கு விருப்பமான ஒரு அடியான் கேட்கும் பொழுது நிறைவேற்றுங்கள், ஆனால் தாமதமாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறாயே ரஹ்மானே, இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், நான் ஆரம்பத்தில் அவசரமாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன அடியார் இருக்கிறாரே, அவரை நான் வெறுக்கிறேன். அவருடைய சத்தத்தை நான் கேட்பதை வெறுக்கிறேன். அவர் என் பக்கம் கையேந்துவதை நான் வெறுக்கிறேன். ஆனா இந்த அடியார் இருக்கிறாரே, அவர் என்னிடத்தில் அடிக்கடி பிரார்த்தனை செஞ்சு என்னட்ட கேட்டுட்டே இருக்கணும். அவருடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். அதனால் அவருக்கு தேவையை நிறைவேற்றி உடனடியாக கொடுத்து விடுங்கள், இவருக்கு நிறைவேற்றி கொடுங்கள், கால தாமதத்தோடு கொடுங்கள். இது போன்றுதான் சகோதரர்களே வலிமார்களுடைய ஆட்சி முறை. சில வலிமார்களிடத்தில் போய் சில விஷயங்களை கேட்போம், கேட்ட உடனே கிடைத்து விடும். சில விஷயங்கள் கேட்போம், வருஷக்கணக்கில் போய் கேட்போம், எந்த ஆன்சரும் கிடையாது. அதுக்காக என்ன செய்யறது? ஈமான விடுவதா, கொள்கை விடுவதா? நாங்கள் வலிமார்களிடத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், அவர்கள் அதற்காக எங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். வலிமார்களுடைய சன்னிதானத்திலே
கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அவுலியாக்களுடைய கபர் உள்ள பள்ளி வாயில்ல தொழுவது நல்லமா, கபர் இல்லாத பள்ளி வாயில்ல தொழுவது நல்லமா? ரெண்டும் பள்ளி வாயல், இங்க தொழுதாலும் ஒரே நன்மை, அங்க தொழுதாலும் ஒரே நன்மை, நன்மை ரீதியாக வித்தியாசம் இல்லை. ஆனால் வழிமார்கள் அடங்கியுள்ள பள்ளி வாயிலில் தொழுதால் ஒரு விசேஷம் ஏற்படுகிறது. என்ன தெரியுமா? எங்களுடைய துஆக்களுக்கு அவர்களும் ஆமீன் சொல்லுவார்கள்.